எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் தள்ளி விட்றாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு. சரியாக வீடியோ போட முடியல, லைவ் வர முடியலன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறீங்க. எல்லோருனா நான் ரெகுலராக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ரொம்ப 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 சாரி. ஏன்னா என்னால் கரெக்டாக வீடியோ போட முடியல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டல் வீடு அது இல்லாமல் கமிட்மெண்ட்ஸ் வாங்கின ப்ராப்ளம். அதனால் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேன். அதனால் என்னால் வீடியோ போட முடியல, லைவ் போட முடியல. ரொம்ப சாரி. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கும் இனிமேல் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ எதுக்குன்னா, இதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் புதுசாக பார்க்குறாங்களாம். நான் ஒய்டி ஸ்டூடியோவில் போய் பார்த்தேன். என்னுடைய சேனலில் நிறையா பேர் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, லைக் பண்ண மாட்டுறாங்க, சும்மா பார்த்துட்டு அப்படியே தள்ளி விட்டு போயிடுறாங்க. அந்த தள்ளி விட்டு போகிற டயத்தில் ஒரு லைக் போட்டு நீங்கள் போகலாமே, ஃபுல்லாக பார்க்கலாமே. என்னால் அவ்வளோதான் பண்ண முடியும். நான் சொல்லிட்டேன், இதுதான் என்னால் பண்ண முடியும். அது உண்மையான வீடியோவாக இருக்கா, நேர்மையான வீடியோவாக இருக்கா, அது போதாதா? என்னென்ன ஆர்கானிக்காக அப்படி தான் பண்ண முடியும். வெளியிலேயோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி எதுவுமே என்னால் பண்ண முடியாது. ஏன்னா அது எனக்கு வரவும் வராது. அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். உங்களை தான் கேட்குறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னு பாருங்கள். இல்லை பிடிக்கலாட்டி ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ஒரு விஷயம் சொல்ல சொல்கிறேன். யாரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, என்னுடைய சேனலை பார்க்குறவங்க பாய்ஸாக இருந்தால், தம்படிக்கிறவங்க, சரக்கடிக்கிறவங்களா இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க. உங்களால் விட முடியல, தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் அப்பா இப்போ தம்மு அதிகமாக அடித்தனால தான் அவருக்கு இப்போது அதிகமாக சளி கட்டி பின்னாடி முதுகெல்லாம் எலும்புலாம் வலிக்குதுன்றாரு. சொல்லி கேட்கல, டாக்டர் சத்தம் போட்டார். அதுக்கப்புறம் அவர் கம்மி பண்ணிட்டார். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்னுடைய மக்களுக்கு நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க. எல்லாருமே இப்படி தான் சொல்கிறது ஈஸின்னுவீங்க. உங்களுக்கு சொல்கிறது ஈஸி. உங்களுக்காக உண்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக இருக்கிறவங்க, அவங்க அலையும் போது ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு போகிறப்போ தான் அவங்களுக்கு அந்த வலி தெரியும். அப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா இப்போ ஃபீல் பண்ணுறாரு, நான் தான் கஷ்டப்படணும், நான் தான் அப்பா கூட்டிகிட்டு போகிறேன், அதனால் பார்த்து இலையை கெடுத்து இங்கிட்டும் பார்க்கணும், இந்த சைடும் பார்க்குறோம், உனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறேன், அதனால சொல்ல வந்தேன். இப்போ அடுத்து வாங்க, என்னென்னா இப்போ யூடியூப் சேனலில் எதுக்கு வராங்கன்னா, ஒன்று ஃபேமஸ் ஆகிறதுக்கு வருவாங்க, இன்னொன்று பணம் சம்பாதிக்க வருவாங்க. நான் பணம் சம்பாதிக்க தான் வந்தேன், ஃபேமஸ் ஆகலாம் வரல. என்னால் முடிஞ்ச இதை போட்டு, முன்னாடி எனக்கு என்னென்னா 1000 சப்ஸ்கிரைப் வந்துட்டால் எனக்கு பணம் வந்துடும் சொன்னாங்க. 1500 வாட்ச் அவர் வந்தால் பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ என்னென்னா, நான் 1000 சப்ஸ்கிரைப் வர்றது பெரிய விஷயம் கிடையாது. வாட்ச் ஹவர்ஸ் நான் 4000 வரணுமா வாட்ச் ஹவர்ஸு. 4000 என்றைக்கு நான் வர்றது. இப்போ நான் வீடியோ போட்டு 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் இன்னும் 1000 சப்ஸ்கிரைப் வரல, வாட்ச் ஹவர்ஸ் 1000 கூட வரல. முடிஞ்ச அளவுக்கு போடுறேன் வீடியோ. அது வீடியோ பார்த்தா தான் எனக்கு வாட்ச் ஹவர் தேடும். யாருமே பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ என்னென்னா, ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி ஏதாச்சும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிடலாம், கொஞ்சம் முன்னேறிடலாம். நம்மளால் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால், நமக்கு சைடில் பிஸ்னஸ் பண்ணால் தான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். ஆனால் இது வாய்ப்பே இல்லை போல். 4000 வாட்ச் ஹவர் வர இந்த 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷத்து வரைக்கும் நான் இதை வீடியோ போட்டுட்டு இருக்கேனா என்னன்னு தெரியல. ஃபோன் அதுக்குள்ளேயே எப்படி ஆகுதுன்னு தெரியல. ஏற்கனவே ஃபோனு ஓட்ட ஃபோனு. இந்த ஃபோனை வச்சு நான் வீடியோ போடுறதுக்கு எப்படி போடாமே இருக்கலாம், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் ட்ரை பண்ணி போடுறேன். ப்ளீஸ் பாருங்கள், ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் சொல்ல வந்தேன். நிறையா கண்டென்ட் யோசிச்சு வச்சுருக்கேன், நிறைய காமெடி யோசிச்சு வச்சுருக்கேன். அது 2 பேர் பண்ணுற மாதிரியே யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு ஆள் பண்ணுற மாதிரி யோசிக்கலை. அதனால் இன்னொரு ஆள் யாராச்சும், என் ஃப்ரெண்டு யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டென்ட் நிறையா வீடியோ வரும், காமெடி பண்ணும். இனிமேல் நான் கரெக்டாக வீடியோ போடுவேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் ஊருக்கு போயிருக்காரு, ஊருக்கு போயிட்டு வந்தால் திருப்பி போகணும். அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான். இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸாஸ் போடுறேன், ஓகேங்களா? ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் பாருங்கள். ஏதோ என் வீடியோ பார்க்குறப்போ உங்களால் கேட்க முடியல, ஏன்னா வாய்ஸ் அந்த அளவு தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, இதில் கண்டென்ட் இல்லை அப்படின்னா, சும்மா அந்த ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நீங்கள் போட்டுட்டு, நீங்கள் வேலை செய்கிறீங்களா, என் வீடியோ போட்டுட்டு ப்ளூடூத்தை மாட்டிட்டு நீங்கள் கேளுங்க. நீங்கள் பார்த்தால கேட்டால் கூட எனக்கு ஏறும். சும்மா கேளுங்க, அவ்வளோதான். சும்மா அந்த டயத்தில் செல்லை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு வீடியோ பாருங்கள், அவ்வளோதான். இதான் சொல்லணும் வந்தேன். ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் சேஃபாக இருங்க.
பேட் காப்பிட்டை தகர்த்தறிங்க. ஓகே.